இங்க ஒரு பொண்ணு எங்கிருந்தோ ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கா. அடுத்த நாளே பார்த்தா அது அவ அளவுக்கு பெருசாயிடுது. அன்னைக்கு அவளுக்கு ஏதோ கஷ்டமா இருந்ததால அந்த முட்டை மேல படுத்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவ கண்ணீர் முட்டையில விழுந்த உடனே மறைஞ்சிடுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே முட்டையை உடைச்சிட்டு ஏதோ வெளியே வர்றதை பார்த்து பயந்து கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப திடீர்னு கண்ணாடி உடைக்கிற சத்தம் கேட்டு பார்த்தா அது ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் இவ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்த பறவைய பார்த்ததும் இவ ஆரம்பத்துல பயந்தாலும் அது கால்ல கண்ணாடி குத்தி இருக்கிறத பார்த்து அதை எடுத்ததும் வழியில கத்துன பறவைக்கு பயந்து இவ கண்ணை மூடிக்கிறா. இவளை பார்த்து அதுவும் அதே மாதிரி பண்ணுது. இதெல்லாம் பார்த்து அது இவளை தான் தாயா நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வீட்டுல சொன்னா எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சு வளர்க்கறா. இவகிட்ட இவ்வளவு அப்பாவியா இருக்கிற பறவையோட இன்னொரு முகத்தை பத்தி தெரியாத இவ நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு நாய் குலைக்கிற சத்தத்துல இவளால தூங்கவே முடியாம கஷ்டப்படுறா. அதை பார்த்த இந்த பறவை வெளியே போயிட்டு வந்து இந்த பொண்ணை எழுப்பி ஏதோ காட்டுது. பார்த்தா அவ பக்கத்துல அந்த நாய் கொடூரமா செத்து கிடக்குது.